நாமும் மகிழ்வதாக. இந்த நாளில் இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மை அவருக்கு பலப்படுத்தும்படியே நமக்கு தருகிற வார்த்தை ரூத்தின் சரித்திரம், அதனுடைய 1ஆம் அதிகாரம், அதனுடைய 15வது வசனம். அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்திற்கும் தன் தேவனிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ என்றாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவதேவர்களாக நம்மை இன்று அவருக்கு பலப்படுத்துகிறார். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது யாவைக்குரிய அர்த்தமாய் தியானித்தோமையானால் கர்த்தர் நமக்கு இன்று காண்பித்து தருகிற ஒரு பிரதானமான சத்தியம் என்ன தெரியுமா? எப்படி ரூத்தை குறித்த நகோமியின் விருப்பம் மோவாபில் உள்ள ஜனத்தின் இடத்திற்கும் மோவாபின் தேவர்களிடத்திற்கும் அவள் திரும்பி போகணும், இதுதான் நகோமியினுடைய விருப்பம். ஆனால் ரூத்தை குறித்த தேவ சித்தம் என்ன தெரியுமா? அதனுடைய 4ஆம் அதிகாரத்துல வாசிச்சோம்னா, இஸ்ரவேலின் வீட்டை கட்டுவித்த ராகேலை போலவும் லேயாளை போலவும் அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளா இருக்கணும். அதே 4ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை வாசிச்சோம்னா, போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணுகிறான். தேவன் ரூத் ஒரு ஆண் பிள்ளை பெரும்படியாய் அனுகிரகம் பண்ணினார் என்று அந்த வசனம் தெளிவாய் சொல்கிறது. இப்ப இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை ரூத்திற்கு என கர்த்தர் வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் வம்சத்திலே அவள் இணை வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய சித்தம். அது மாத்திரமல்ல, ரூத்தை குறித்த மேலான கர்த்தருடைய விருப்பம் என்ன தெரியுமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்பட்ட அந்த வம்ச வரலாறை நாம் தியானித்தோமேனால் அதிலே ரூத்தின் பெயரும் இடம்பெறும்படியாய் கர்த்தர் ரூத்தை குறித்து ஒரு பெரிதான சித்தத்தை, நோக்கத்தை வைத்திருந்தார். தேவனுடைய திட்டத்திற்கு உட்பட்டவள் தான் இந்த ரூத். இவ்வளவு பெரிய ஒரு விலையேற பெற்ற கர்த்தருடைய திட்டத்திற்கு உட்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றில் இணைக்கப்படும்படியான தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த ரூத்தை பார்த்து நகோமி சொல்றாங்க, நீ திரும்பி போயிடு. நகோமி ரூத்தை பார்த்து திரும்பி போ என்று சொன்ன அந்த வார்த்தை கொண்டுதான் கர்த்தர் நம்மை எச்சரித்து உணர்த்துகிறார். இதே போலதான் தேவர்களாகி நம்முடைய வாழ்க்கையில புறஜாதியாய், காணியாட்சிக்கு புறம்பானவர்களாய், ரூத்தை போல அந்நியர்களாய் இருந்த நம்மை தேவன் எப்படி தெரிந்து கொண்டார் தெரியுமா? விலையேற பெற்ற அவருடைய சந்ததி இணைக்கப்படும்படியார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட அவருடைய பிள்ளையார் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்கும்படியார் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கும் ஆமென்றும் ஆமென் என்றும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்மை குறித்த தேவ திட்டம் மேலானது, நம்மை குறித்த தேவனுடைய சித்தம் விசேஷித்தது. இவ்வளவு பெரிய மேலான வாக்குத்தத்தங்களை, ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கென வைத்து நம்மை உயர்த்தி சர்வவல்லமுள்ள தேவன் நம்மிலே மகிமைப்பட தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கும் பொழுது நம்மை பார்த்து இந்த உலகம் எப்படி சொல்ல தெரியுமா? நீ திரும்பி போயிடு. இன்னும் இந்த பாதையிலே தொடர நம்பும்படியான எந்த ஒரு காரியமுமே இல்லை. அப்படிதான் என்ன பண்றாங்க? நகோமி ரூத்தை பார்த்து சொல்றாங்க, நீ என்னோடு கூட வந்தா உன்னுடைய எதிர்காலம் என்னவாகும் எனக்கு தெரியாது, என்னால உனக்கு எந்த நன்மையும் செய்து தர முடியாது அப்படிலாம் சொல்றாங்க. இதே போலதான் தேவர்களாக நம்மை பார்த்து இப்பொழுது இந்த உலகம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இன்னும் இந்த பாதையில் நடக்கிறியா? இன்னும் கர்த்தரால் நடத்தப்பட நீ உன்னை அர்ப்பணிக்கிறியா? இப்படியே போனா உனக்கு எதிர்காலமே இல்லாம போயிடும். நம்பும்படியா எந்த சூழ்நிலையுமே உனக்கு இல்லையே. அப்படி இருந்தும் ஏன் நீ இப்படி இருக்கிற? ஆண்டவரே ஆண்டவரே நீ ஏன் வாழ்ற? இப்படி அநேக சத்தங்கள் நகோமி ரூத்தை பார்த்து பேசின நம்பிக்கையற்ற அநேக வார்த்தைகளை போல இன்று நம்மை சோர்வுக்குள்ளாக்கும்படியால் மீண்டும் உலகம், மாமிசம், பிசாசு என்கிற பழைய வாழ்க்கைக்குள்ளாய் நம்மை இழுக்கும்படியால் நம்முடைய காதுகள் கேட்க இப்பொழுது நம்மை சுற்றி அநேக வார்த்தைகள் பேசப்படுகிறது. நம்முடைய விசுவாசத்தை தளர பண்ணும்படியால், நம்முடைய ஓட்டத்தை பாதியிலே முடக்கும்படியால் அநேக நம்பிக்கையற்ற வார்த்தைகள், அவிசுவாசமான வார்த்தைகள், நம்முடைய இருதயத்தை நொறுக்கி சோர்வுக்குள்ளாக்கும்படியான வார்த்தைகள் இப்பொழுது நம்மை சுற்றி கேட்டுக்கொண்டே இருக்கிறது. நீ திரும்பி போயிடு, உன் பழைய வாழ்க்கைக்கு போயிடு, உன் பழைய சூழ்நிலைக்கு நீ போயிடு. இன்னும் ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரை பிடிக்காது. பெத்லகேம் என்பது எதை உணர்த்துகிறது? அப்பத்தின் வீடு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் நமக்காக அருளப்பட்ட ஜீவ அப்பம். அவர் வாசம் பண்ணுகிற ஸ்தலம். அதாவது நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஆவிக்குரிய அர்த்தத்துல தேவ சமூகம், கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையை நோக்கி, தேவ சமூகத்தை நோக்கி இம்மையிலும் மறுமையிலும் கர்த்தரோடு வாழும்படியா, கர்த்தரை கிட்டி சேரும்படியா, கர்த்தருக்கென்று கர்த்தரால் நியமிக்கப்பட்ட பாதையில் ஓடுகிற தேவ பிள்ளைகளை பாதியிலே முடக்க
இப்படிப்பட்ட வார்த்தைகள் வரும், நீ திரும்பி போயிடு, நீ திரும்பி போயிடு. ஆனா தேவப்பிள்ளைகளாகி நாம் இந்த ரூத்தை போல மன உறுதியா இருக்கணும். எதிர்காலமே இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு நன்மையும் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நான் என்னுடைய ஆண்டவரை, என் தேவனை, என்னை மீட்டு கொண்ட என் ரட்சகரை, என் ஆத்தும மனவாழ்வை நான் கிட்டி சேரும்படியா அவர் நியமித்த பாதையிலே பொறுமையோடு ஓடுவேன். இப்படிப்பட்ட ஒரு மன உறுதி ரூத்துக்கு இருந்தது. ஆண்டவர் அதைதான் இன்று நமக்கும் காண்பித்து தருகிறார். தேவப்பிள்ளைகளாகி நாமும் திரும்பி போ அப்படின்னு சொல்லி நம்மை நோக்கி வருகிற அவிசுவாசமான உலக வார்த்தைகளுக்கு, உலக சத்தத்திற்கு செவி கொடுக்காமல், உன்னத பாட்டின் புஸ்தகம் அதனுடைய 6வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்துல திரும்பி வா சூலமித்தியே, நீ என்னிடத்தில் திரும்பி வா என்று சொல்லி நம்மை அவரிடத்திலே கிட்டி சேரும்படியாய் வாஞ்சியோடு அழைக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிற்கு நாம் என்ன பண்ணணும்? நாம் கிட்டி சேர நம்மை அர்ப்பணிக்கணும். ஒருவேளை நமக்கு எந்த நன்மையுமே கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கிறதை போல நம்முடைய வாழ்க்கை இருக்கலாம். அநியாயமாய் பேசப்படலாம், நியாயக்கேடாய் நடத்தப்படலாம், நம்முடைய நீதியும் நியாயமும் இந்த பூமியில் எடுபட்டு போனது போல இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னிடத்தில் திரும்பி வா, நான் உனக்காக சகலத்தையும் செய்து முடிப்பேன். இப்படி மன உறுதியால் பெத்லகேமுக்கு சென்ற ரூத்தின் வாழ்க்கை எவ்வளவு மகிமையாய் மாறினது என்பதை ரூத்தின் சரித்திரத்தில் நம்ம பார்க்கிறோம். இதே போல நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாமல், ஒன்றுமே இல்லாமல், கர்த்தர் மட்டுமே போதும், கர்த்தருடைய சமூகம் மட்டுமே போதும் என்று சொல்லி கர்த்தர் நியமித்த பாதையிலே பொறுமையோடு ஓடுகிற தேவப்பிள்ளைகளாகி நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இப்பொழுது மகளே நீ பயப்படாது, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் என்று. தேவப்பிள்ளைகளாகி நாம் விசேஷித்தவர்கள், சர்வவல்லமுள்ள தேவனுடைய மனவாட்டியார் உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அவர் தம்முடைய ஏற்ற வேளையிலே நிச்சயமாய் தாம் சொன்ன வார்த்தையின்படி தேவப்பிள்ளைகளாகி நம்மை வந்து அவர் அழைத்து செல்வார். இம்மையிலும் மறுமையிலும் அவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். நம்முடைய எதிர்காலம் நம்மை சூழ்ந்து பார்க்கிற எல்லா கண்களுக்கு முன்பதாக, அவிசுவாசமான வார்த்தைகளை பேசின எல்லா ஜனத்துக்கு முன்பதாக, எப்படி ரூத்தை தடை செய்யும்படியா திரும்பி போ என்று சொன்ன அதே நகோமியின் கண்கள் ரூத் வாழ்ந்திருக்கும்படியான ஒரு நன்மையை காண கர்த்தர் கிருபை செய்தாரோ, அந்த நகோமிக்கும் தேவன் ரூத்தை தான் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்தார். இதே போல தேவப்பிள்ளைகளாக நமக்கும் செய்ய நம்முடைய தேவன் போதுமானவராக இருக்கிறார். இன்று அவிசுவாசமான வார்த்தைகளை பேசி நம்மை தளர பண்ணுகிற எல்லா கண்களும் தேவன் நமக்கென வைத்திருக்கிற விசேஷமான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதை, தேவன் நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்துவதை, சர்வவல்லமுள்ள தேவன் நம்முடைய தேவனாய் மகிமைப்படுவதை அந்த கண்களும் சூழ்ந்து நிற்கிற எல்லா கண்களும் காணும்படியால் நம்முடைய தேவன் செய்வார். அவர் உண்மை உள்ளவர். பொறுமையோடு ஓடவும், கர்த்தரை பிரியப்படுத்தவும் நாம் முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வாதத்தில் வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்த நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மரணாதா இயேசு வருகிறார், ஆயத்தமாகவும் கர்த்தரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். என்பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலனின்றும் குறைய